ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 10ஆம் நாள் பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலூர் எம்பாவாய். பொருள்: முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணரை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்து நாராயணரை நாம் போற்றி பாடினால் அவர் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவார். முன்பொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக கூறுவார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. விளக்கம்: யாராவது நன்றாக உறக்கம் கொண்டால் சரியான கும்பகர்ணன் என்று கூறுவோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய நகைச்சுவை என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். கோதை நாச்சியார் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். இதுவே இந்த பாடல் உணர்த்தும் உட்கருத்து. 10ஆம் நாள் பாசுரம் நிறைவடைந்தது.